الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله. قال الله تعالى في محكم تنزيله والفرقان مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمد رسول الله صلى الله عليه وسلم. أما بعد நினைத்திரு நெஞ்சமும் துதித்திரு நாவும் கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் ஹதரத் நபிகள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வலியுற்று வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவரின் அன்பையும் அருளையும் வேண்டி விரும்பி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் ரமலானை நெருங்கி இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆவை போல இறைவா எங்களுக்கு ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்து செய்வாயாக. ரமலானை முழுமையாக அடைந்து முழுமையான எல்லா விதமான இபாதத்துகளையும் நிறைவாக செய்து இறைவனையே கூலியாக பெறுகின்ற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 12 மாதங்கள்ல ரமலானுடைய மாதத்தை சிறப்பாக ஆக்கியிருக்கின்றார். மாதங்களில் சிறந்த மாதம் ரமலானுடைய மாதம். வருடத்தில் 365 நாட்களில் சிறந்த நாளாக ரமலானில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கிய லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹ் சிறப்பான நாளாக ஆக்கியிருக்கின்றார். அதே போன்று வணக்கங்களிலே மிகச்சிறந்த வணக்கங்களாக தொழுகையை காட்டிலும், ஜகாத்தை காட்டிலும், ஹஜ்ஜை காட்டிலும் மிகச்சிறந்த வணக்கமாக அல்லாஹ் நோன்பை ஆக்கியிருக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி கியாமத்து வரைக்கும் உண்டான எல்லா இஸ்லாமியர்களும் ஒன்றாக ஒரு செய்து கொண்டிருக்கிற செய்ய வேண்டிய இபாதத் என்று சொன்னால் அது நோன்பாக இருக்கிறது. இந்த நோன்பு என்பது இறைவனை நெருங்குவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி தருகிறது. உள்ளத்தை, சிந்தனைகளை, உடலை எல்லா நிலைகளிலும் அகத்தையும் புறத்தையும் பரிசுத்தப்படுத்துகின்ற வருடத்துல ஒரு மாதம் நாம் நோக்கின்ற ரமலானுடைய மாதத்தை நாம் நோக்கி இருக்கிறோம். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள், ரமலானுக்கு முந்தைய 2 மாதங்களுக்கு முன்பாகவே நாம் நம்மை ரமலானுக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பெருமானார் இப்படி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ஷஹர ரமலான். ரமலானுக்காக வேண்டி
இதைத்தான் இந்த 2 மாதத்துல இறைவா எங்களுக்கு நீ பரக்கத்தை செய்வாயாக. பரக்கத் என்பது எல்லா நிலைகளிலேயுமே ரமதானை அடைவதற்கு முன்பாகவே ரமதான் மாதத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை இந்த 2 மாதங்களிலே முன்கூட்டியே தயார் செய்து வைத்துக் கொள்வதற்கு இறைவா பரக்கத்தை செய்வாயாக. ரமதானை அடைவதற்கு முன்பாகவே இந்த 2 மாதத்திற்குள்ளாக உடல் சார்ந்த நோய்களாக இருக்கலாம், உடல் சார்ந்த இன்னவர் தேவைகளாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் பரிபூரணப்படுத்திவிட்டு ஒரு ஆரோக்கியமான முஃமினாக ரமதானை எதிர்கொள்ளுகின்ற விதத்தில் எனக்கு உடலில் நீ பரக்கத்தை செய்வாயாக, என் குடும்பத்தார்களுக்கும் எல்லா நிலையிலும் பரக்கத்தை செய்வாயாக என்கின்ற 2 மாதத்திற்கு முன்பான திட்டமிடலை தான் பெருமானார் கற்றுத் தருகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ரமதானை அடைந்தவர் போரிலே கலந்து கொண்ட ஷஹீதை விட பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். வரலாற்றில் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் 2 நபர்களை கனவில் கண்டேன். 2 நபர்களை கனவில் கண்டேன். அதில் ஒருவர் கடந்த ஆண்டு அவர் என்ன செய்தார், போரிலே கலந்து கொண்டு ஷஹீதாக இருக்கிறார். இரண்டாவதாக இன்னொரு நபரை கனவில் கண்டேன். அவர் இப்பொழுது கடந்த ரமலான் முடிந்து அவர் இந்த உலகத்தை விட்டு இயற்கையாக மரணிக்கிறார். ஆனால் நான் கனவிலே பார்க்கின்ற பொழுது யார் இயற்கையாக ரமலானுக்கு பின்பாக இறக்கிறாரோ அவரை முதலில் சொர்க்கத்திற்குள்ளே அழைக்கப்படுகிறது. ஷஹீத் இரண்டாவதாக அழைக்கப்படுகிறார். இங்கே ஷஹீத் அல்லவா சிறந்தவர், அல்லாஹ்வின் பாதையில போரிட்டு தன்னுயிரை ஈத்த ஷஹீதிற்கு தானே முதல் அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னபோது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் ஒரு ரமதானை விட்டவராக இருக்கிறார், அவருக்கு அந்த ரமதானுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. எனவே ரமதானை அடைந்த இந்த நபர் அவ்வளவு நன்மைகளை கொள்ளையடித்த நபராக இருக்கிறார். எனவே ஷஹீதை காட்டிலும் அவர் நன்மைகளை அதிகம் கொண்டிருந்த காரணத்தினால் அதற்கான காரணம் ரமதான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறந்தது முதல் தொழுகை கடமையானது முதல் இன்று வரைக்கும் பல ரமதான்களை நாம் அடைந்திருக்கிறோம், நோன்புகளை நோற்றிருக்கிறோம், தராவீகளை தொழுதிருக்கிறோம், பல தான தர்மங்களை செய்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதைவிட மிகச் சிறப்பாக எதிர்வருகின்ற ரமதானை நாம் ஆர்வத்தோடும் ஆரோக்கியத்தோடும் எல்லா விதமான இபாதத்துகளையும் இஹ்லாஸாக இறைவனுக்காக வேண்டி செய்கின்ற நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கு வழங்குவானாக. பொதுவாகவே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் ஒரு திட்டத்தை ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு அதற்காக வேண்டி அவர் முயற்சி செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த முயற்சியில் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில பெருமானார் சொன்னார்கள், என் அடியான் என்னை நெருங்க வேண்டும், அவன் என்னுடைய குருபை என் நெருக்கத்தை பெற வேண்டும் என்று அவன் என் பக்கம் நடந்து வந்தால் நான் அவன் பக்கம் ஓடோடி வருகின்றேன், அவன் என் பக்கம் ஓடோடி வந்தால் நான் அவனுடனே இருந்து வருகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹதீஸுல் குத்ஸியில் சொன்ன விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். எனவே இங்கே இறை நெருக்கத்தை பெறுவதற்கான ஓட்டம் நம்முடையதாக இருந்தால் இறைவன் நம்மோடு இருந்து வருகின்றான் என்பதைத்தான் இந்த ஹதீஸுல் குத்ஸியுடைய வார்த்தைகள் பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம்முடைய முன்னோர்கள்ல பல பெருமக்களை பார்க்கிறோம், தங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு சில சூழ்நிலைகள்ல உறுதிமொழியாக எடுத்துக் கொள்வார்கள், அதற்கான திட்டங்களை தீட்டிக் கொள்வார்கள், அந்த திட்டங்களை அடைவதற்கு அவற்றை செய்வதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். அதிலே நற்பேற்றை பெற்றவர்களாக பார்க்கிறோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களால் தொகுக்கப்பட்ட ஸஹீஹுல் புகாரி என்கின்ற இந்த புகாரி கிரந்தத்தை தொகுத்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவர்கள் ரஷ்யாவிலே இருக்கக்கூடிய புகாரா என்கின்ற ஒரு சிறிய கிராமத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் நிறைய கிதாபு எழுதியிருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எழுத துவங்கிய ஆரம்ப கால கிதாபுகள் என்பது வரலாறுகள் குறித்துண்டான கிதாபுகளை எழுதினாங்க. சஹாபாக்கள் வரலாற்றை தொகுத்தார்கள், தாபிஈன்கள் வரலாற்றை தொகுத்தார்கள், தபஅ தாபிஈன்களுடைய வரலாற்றை தொகுத்தார்கள். இப்படி நிறைய கிதாபுகள் தொகுத்தாங்க. ஆனால் ஒரு நேரத்துல மதீனாவில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதாவிலே இருக்கிறார்கள். அங்கே அமர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு பின்பாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் என்ன தீர்ப்பு செஞ்சாங்க, அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்ப்பு வழங்கினார்கள் என்கின்ற கவாய
அஸ்ஸஹாபா வத்தாபிஈன் வத்தபஅத் தாபிஈன் என்கின்ற ஒரு கிரந்தத்தை அங்கு அமர்ந்து தொகுக்கின்றார்கள். இது பின்னால் மக்களுக்கு தேவைப்படும் அடிப்படையில் அன்றைய காலங்கள் நடந்த பிரச்சனைகளுக்கு குர்ஆன் ஹதீஸ் ரீதியிலாக உண்டான தீர்வுகளாக சஹாபாக்களும் தாபிஈன்களும் தபஅத் தாபிஈன் எதை சொன்னார்களோ அதை புத்தகமாக தொகுக்கிறார்கள். அங்கு இரவு நேரத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் உறங்குகிறார்கள். உறங்குகிற போதுதான் கனவிலே காண்கின்றார்கள். கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஈ அமருகிறது. அந்த ஈயை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவர்கள் துரத்துகிறார்கள், விரட்டுகிறார்கள். இது கனவாக இருக்கிறது. பெருமானாருக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதங்கள் என்னவென்று சொன்னால், பெருமானார் நடந்தால் மேகம் நிழல் பிடிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணில் நடந்தால் கால் தடப்பதியாது, கல்லில் நடந்தால் கால் தடப்பதியும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எந்த விதமான ஈயோ கொசுவோ வண்டுகளோ அமர முடியாது. அமர்வதற்கான வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தல. புகாரி ரஹ்மத்துல்லாஹ் யோசிக்கிறார்கள், கனவிலிருந்து எழுந்திருந்து பெருமானாரின் மீது எந்த ஈயும் அமராதே. இப்பொழுது கனவிலே ஈ அமர்ந்து நான் அதை விரட்டுவதாக பார்க்கிறேனே, இந்த கனவிற்கான விளக்கம் என்ன? தன்னுடைய ஆசிரியரிடத்தை கேட்கின்றார்கள். அப்பொழுது ஆசிரியர் திரும்ப பதில் சொன்னார்கள். பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள்ல பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்படும். ஷியாக்கள் அவர்களுக்கு தோதுவாக சில ஹதீஸுகளை மாற்றுவார்கள். சில ஹதீஸுகள் பொய்யாக சொல்லப்படும். அந்த ஹதீஸுகள்ல எதுவெல்லாம் உண்மை என்பதாக தரம் பிரித்து இந்த உலகிற்கு நீங்கள் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்படி அமர்ந்த ஈயை நீங்கள் விரட்டினீர்களோ அவர்களுடைய ஹதீஸை நீங்கள் முழுமையாக பாதுகாத்து இது உம்மத்திற்கு கொடுப்பீர்கள். அது கியாமத் வரைக்கும் இந்த உம்மத்தால் பின்பற்றப்படும் என்கின்ற ஹதீஸின் அந்த கனவின் விளக்கத்தை சொன்னது முதற்கொண்டு அவர்கள் எந்த கிதாபை தொகுத்துக் கொண்டிருந்தார்களோ அதை அப்படியே நிப்பாட்டார். நிப்பாட்டிட்டு தான் இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகாரி ஷரீஃபை தொகுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு ஆண்டு 2 ஆண்டுகள் அல்ல, ஏறத்தாழ 16 ஆண்டுகள். 16 ஆண்டுகள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாரி ஷரீஃபை தொகுக்கிறார்கள். ஏறத்தாழ 7000 சொச்சம் ஹதீஸுகள் தான் புகாரி ஷரீஃபில் இருக்கிறது. ஆனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இயற்கையாகவே சிறு பிராயத்தில் இருந்து அவர்கள் மரணம் செய்து வைத்த மொத்த ஹதீஸின் எண்ணிக்கை என்பது 6 லட்சம். 6 லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்து வைத்திருந்தார்கள். அந்த 6 லட்சத்துல அந்த ஹதீஸ்களை தரம் பிரித்தார்கள். ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபர்களினுடைய அந்த தன்மையை வகைப்படுத்தி தரை பிரித்தார்கள். சஹாபாக்கள் என்றால் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் வியாபாரத்துல மார்க்கத்தை பின்பற்றுகிறாரா, குடும்பத்துல நல்ல முறையில் இருந்து கொள்கிறாரா, நீதமான மனிதராக இருக்கிறாரா, நேர்மையான மனிதராக இருக்கிறாரா, விளையாட்டிற்கு கூட பொய் சொல்லாத நபராக இருக்கிறாரா என்கின்ற நுணுக்கமான பல்வேறு விதமான நிபந்தனைகளை முதல்ல உருவாக்க நான் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் உருவாக்கி விட்டுத்தான் ஒவ்வொரு ஹதீஸையும் தேடி 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 தொகுத்தார்கள். ஏறத்தாழ 6 லட்சம் ஹதீஸுகள்ல புகாரி ஷரீஃபினுடைய 2 வால்யூம்களை இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது 7593 இருக்கலாம், மிகச்சரியாக எண்ணிக்கையாக இருந்தால். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அடியார்களே, இது தொடர்ந்து 16 வருடங்கள் செய்கிறார்கள். அந்த 16 வருடங்கள்லையுமே அவர்கள் நிபந்தனையின் பிரகாரம் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த ராவிகள் சஹாபாக்களாக இருக்கலாம், தாபிஈன்களாக இருக்கலாம், தபஅத் தாபிஈன்களாக இருக்கலாம், அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம் பெருமக்களாக இருக்கலாம், ஒவ்வொருத்தராக தரம் பிரிக்கிறார்கள். தரம் பிரித்து அந்த ஹதீஸை தன்னுடைய கிதாபிலே தொகுப்பதற்கு முன்பாக குளித்து விட்டு நல்ல ஆடைகளை அணிந்து விட்டு அத்தர் பூசி விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவிற்கு முன்பாக நின்று 2 ரக்அத்துகளை தொழுது விட்டு, இறைவா இந்த ஹதீஸ்ல எந்த விதமான குளறுபடியும் பின்னால் வந்துவிடக் கூடாது, கியாமத் வரைக்கும் இந்த இஸ்லாமியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸா இந்த ஹதீஸ் சஹீஹாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சிக்கு பின்னால் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் பெருமானார் ரவுதாவிற்கு முன்பாக துஆ செய்து விட்டு தான் ஹதீஸ் கிரந்தத்துல சஹீஹுல் புகாரியில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொகுத்தார்கள் என்பதாக வரலாறுகள்ல பார்க்கிறோம். இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் இறைநெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் கடமையாக்கிய அந்த வணக்கங்களை அவன் நிலைப்பாடாக செய்வதற்கு அவன் முயற்சிகளை செய்தால், அவன் திட்டம் தீட்டினால் அதற்கான பலாபலன்களை நிச்சயமாக அவன் அடைவான். அதுலதான் பெருமானார் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், ரமதானுக்கு 2 மாதத்திற்கு முன்பாகவே நீங்கள் உங்களை ரமதானுக்காக தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா நிலையிலும் பொருளாதாரத்தால், குடும்பத்தால் அல்லது ரமதானுக்கான இன்னொரு தேவைகளுக்காக வேண்டி
கூட உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு ரமதான் வந்து விட்டால், பிறை பார்த்து விட்டால், ரமதான் பெருநாள் பிறை பார்க்கின்ற வரைக்குமே உங்களை முழுமையாக நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், ரமதானுக்குள்ளாக ஆட்படுத்திக் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற காலங்களை விட ரமதானுடைய காலங்கள்ல தன்னுடைய வேட்டிய இறுக கட்டிக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக நேரங்கள் பள்ளியிலே இருப்பார்கள். இரவு நேரம் முழுக்க முடித்திருப்பார்கள். மற்ற காலங்கள்ல இரவு நேரத்தில் கியாமுல் லைல் தொழுகைக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய மனைவிமார்களை, உறங்கிக் கொண்டிருப்பவர்களை பெருமானார் எழுப்பிவிட மாட்டார்கள். ரமதானில் மட்டும்தான் எந்த மனைவியின் வீட்டில் இரவில் உறங்குகிறார்களோ அவர்களை ரமதானுடைய இரவு நேரத்துடைய கியாமுல் லைல் தொழுகைக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பி விடுகின்ற பழக்கம் இருந்து என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, இந்த உலகத்துல வேற எந்த உம்மத்திற்குமே வழங்கப்படாத ஒரு தனி சிறப்பு இருக்குன்னா அது ரமதான் மட்டும்தான். எந்த உம்மத்திற்கும் வழங்கப்படல. எல்லா உம்மத்திற்கும் ஆயுள் காலம் அதிகம் வழங்கப்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 950 ஆண்டுகள் வழங்கப்பட்டது. ஆனா நம்முடைய உம்மத்திற்கோ மாபைன சித்தீன வஸபஈன், பெருமானார் சொன்னார்கள், அஅமாரு உம்மதி மாபைன சித்தீன வஸபஈன், என் உம்மத்துடைய வயது என்பது 60க்கும் 70க்கும் மத்தியில் தான். 70 தாண்டிச்சுன்னா அது கிரேஸ் பீரியட். அல்லாஹ் நமக்கு கூடுதலாக வழங்கி இருக்கிறான் அர்த்தம். என்னுடைய உம்மத்தில் பெரும்பாலானவர்கள் 60க்கும் 70க்கும் மத்தியிலாக அவர்கள் அவருடைய வயதிற்கும் இறப்பிற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறுகிய வயது, குறுகிய காலத்துல நாம் நிறைவான அமல்களை செய்ய வேண்டும் என்றால் அதற்காக வேண்டித்தான் மற்ற எந்த உம்மத்திற்கு வழங்காத மிகப்பெரிய சிறப்பாக அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை வழங்கி இருக்கின்றார். அது குறிப்பாக ரமதானுடைய மாதத்துல லைலத்துல் கத்ர் என்கின்ற அந்த இரவு 1000 மாதங்களுடைய மிகச்சிறந்த இரவை அல்லாஹ் தந்திருக்கின்றார். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எதிர் வருகின்ற ரமதானை அல்லாஹ் அந்த ஆரோக்கியத்தோடு முழுமையாக அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நிச்சயம் நமக்கு தர வேண்டும். அதற்காக வேண்டிய எல்லா வகைகளையும் நான் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்மால் முடியுமா, நம்மால் முடியாதா, வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா என்று யோசிக்க வேண்டாம். எனக்கு வியாபாரத்தின் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என் பொருளாதாரத்தின் சூழ்நிலை இப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். அல்லாஹ் நீங்கள் திட்டமிட்டு விட்டு அதற்கான முயற்சிகளை செய்தால் அல்லாஹ் அதற்கான சூழ்நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். ஒருவேளை சூழ்நிலைகள் அமையவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிய்யத்து உண்மையானது, முயற்சிகள் உண்மையானது, அதற்கான நிறைவான கூலிகளை அல்லாஹ் தருவான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப சின்ன வயசு, சஹாபாக்களிலே ரொம்ப சிறிய சஹாபி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ். அந்த நேரத்துல அப்பொழுது தன் வயதை ஒத்த இன்னொரு சிறிய சஹாபியை கூப்பிட்டு சொல்றாங்க, நம்ம என்ன செய்வோம், பெரும் சஹாபாக்கள்கிட்ட போய் அமர்ந்து அவர்கள்ட்ட பெருமானாருடைய ஹதீஸை ஃபுல்லா கேட்டு நம்ம எழுதி வச்சுக்குவோம் அல்ல மனனம் செய்து வைத்துக் கொள்வோம். பின்னால் யாராவது கேட்டா அவர்களுக்கு நம்ம ஹதீஸ் எல்லாம் சொல்லணும்ல என்று சொன்ன போது அந்த இன்னொரு சஹாபி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்களை பார்த்து கேலியாக கிண்டலாக சொல்லுவார்கள், ஓன்ட்ட இருந்தெல்லாம் மக்கள் ஹதீஸை கேட்பாங்க நீ நினைக்கிறியா? ஓன்ட்ட இருந்தெல்லாம் மக்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள் நீ நினைக்கிறாயா? அப்படிலாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க, நீ அப்படி ஒண்ணு பெருசா செய்ய வேணாம் என்று அவர் உதறி விடுகிறார். ஆனால் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் இருக்கும் போதும் சரி, பெருமானாருக்கு பின்னாலும் சரி, ஹதீஸுகளை தொகுக்கின்ற விஷயத்துல ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தார்கள். வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வ இன் தூபா என்ற அந்த வசனம் ஆரம்பிக்கும். பெருமானாருடைய 2 மனைவிமார்கள், இந்த 2 பேரும் பெருமானாரிடத்தில் ஒரு விஷயத்துல வாதிடுவார்கள். அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ் உடனே அந்த வசனத்தை இறக்கி விடுவார். நீங்கள் 2 பேரும் என்ன செய்தாக வேண்டும்? முதல்ல தௌபா செய்தாக வேண்டும். பெருமானாரிடத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? குரல் உயர்த்தி அவரிடத்தில் தர்க்கம் செய்கிறீர்கள், அவரிடத்தில் நீங்கள் வாதிடுகிறீர்கள் என்பது இந்த வசனம். ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன சந்தேகம்னா, இந்த தூபா என்று அல்லாஹ் மறைமுகமா இன்டைரக்டா சொல்றான். யாருன்னு சொல்லல, அவங்க பேர் யாருன்னு தெரியல. பெருமானாருடைய மனைவிமார்கள்ல 11 பேர் இருக்கிறாங்க, யாரை எடுத்துக்கிறது என்கின்ற குழப்பம் அவர்களுக்கு. இந்த வசனத்தின் மிகச்சரியான விளக்கத்தை பல நபர்கள்ட்ட கேட்கிறாங்க, பல நபர்கள் தெரியலன்றாங்க. கடைசியில் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு எப்ப கேட்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட கேட்டாதான் விட தெரியும் என்று முடிவுக்கு வந்து இதை 1 வருடமா கேட்பதற்கான நேரத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு
அவ்வளவு சீக்கிரமா அவங்க நெருங்கிட முடியாது. ஒரு வருடமா வெயிட் பண்றான். ஒரு வருடத்துல கழித்து ஒரு போருக்கு போய் திரும்பி வரும்போதுதான் பக்கத்துல போய் அமீர் முஃமினீன் வ இன்னலி ஷக்குன் ஃபி ஆயத்தில்லாஹ், ஒரு அல்லாஹ்வுடைய வசனத்துல எனக்கு ஒரு சந்தேகம், அந்த சந்தேகம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொன்னாங்க. இதை கேட்பதற்காக ஒரு வருடமா முயற்சிக்கிறேன், வாய்ப்பு கிடைக்கல. என்ன வசனம் கேட்கிறான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இன் ததூபா, இந்த பெருமானாருடைய 2 மனைவிமார்கள் பெருமானாரிடத்துல வாதிட்டதற்காக வேண்டி அல்லாஹ் தௌபா செய்ய சொன்னானே, அந்த 2 நபர்கள் யார் கேட்டபோது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொன்னு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 2 பேரை தான் அல்லாஹ் சொன்னான். சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னிடத்தில் உங்களுக்கு ஏதேனும் இல்மு தெரிய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், ஹதீஸ்ல விளக்க வேண்டும், குர்ஆனுடைய ஆயத்துல ஏதாவது விளக்க வேண்டும் ஆசைப்பட்டால், இப்னு அப்பாஸ் எப்போ உங்களுக்கு தோணுதோ அது உடனடியாக என்கிட்ட கேட்டுருங்க. ஒருவேளை நான் இறந்து விட்டால் அது என்னோடு முடிந்து விட்டதாக ஆகிவிடும். இந்த விளக்கத்தை இதுவரைக்கும் என்கிட்ட யாருமே கேட்கல, இப்னு அப்பாஸ் நீங்க தான் கேட்டீங்க என்பதாக உமர் ரலியல்லாஹு சொன்னதாக பார்க்கிறோம். வரலாறு திரும்புகிறது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மக்ரிபிற்கும் இஷாவிற்கும் மத்தியில் உண்டான அந்த இடைப்பட்ட நேரத்தில், இன்றைக்கு மக்காவில் உண்டு, மதீனாவில் உண்டு, ஒவ்வொரு தூணுகளிலும் ஒரு ஆசிரியர் அமர்ந்து பாடம் நடத்துகின்ற விளக்கத்தை பார்க்கிறோம். இது சஹாபாக்கள் காலத்திலேயுமே உண்டு. மதீனாவுடைய தூணுக்கு அருகாமையில வயோதிகத்தில் அமர்ந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய விளக்கத்தை மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த சபையில எந்த நபரை என்னோடு நீ வா, பெருமானாருடைய ஹதீஸை நாம் தொகுப்போம் என்று அழைத்தாரோ, அந்த நபரும் தன் வயோதிகத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சபையில அவர்களின் குர்ஆனின் விளக்கத்தை கேட்பதற்காக வேண்டி அமர்ந்து கேட்டதாக நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இங்கே நாம் விளங்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இபாதத்தின் விஷயத்தில், அதிலும் குறிப்பாக ரமதானுடைய விஷயத்தில் நமக்கு 1000 சூழ்நிலைகள் உண்டு. ஒன்று வியாபாரமாக, பொருளாதாரமாக, குடும்பமாக, உடலாக 1000 சூழ்நிலைகள் உண்டு. சூழ்நிலைகளை ஒருபுறம் ஒதுக்கி வைப்போம். ரமதானுக்காக வேண்டிய எல்லா நிலையிலும் அது 30 நாட்கள் மட்டும் இரவு முழுக்க பகல் முழுக்க முழுக்க இபாதத்திற்கான ஏற்பாடுகளை திட்டமிடுவோம். அதற்காக முயற்சி செய்வோம். அல்லாஹ் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தருவார். நமக்கு தெரிந்த நிறைய நபர்கள் பார்க்கிறோம், பிற ஒண்ணுக்கு எங்க போயிடறான், உம்ராவுக்கு போனா பிறநாள் ரிட்டர்ன் வர்றாங்க. அது 30 நாட்கள் அவர்களுக்கான எல்லா தேவைகளும் குடும்பங்களும் அல்லாஹ் எல்லா நிலையிலும் பரக்கத்தாக ஆக்கி வைக்கிறார். இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி பெருமானார் துஆவை கற்றதனுடைய பிரதான நோக்கம் என்னன்னா, ரமதானுக்கு நீங்கள் இப்பொழுது இருந்தே எல்லா வகையிலும் நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். அதுதான் இங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானின் வழியாக சொல்வதை போல நாம் அத்துணை பேருமே எதிர் வருகின்ற ரமதானுக்கு முன்கூட்டி ஆயத்தமாகவும் இறைவனையை கூலியாக பெறுகின்ற அந்த ரமதானை முழுமையாக அடைய பெற்ற நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அத்தனை பேரையும் ஆக்கில் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.